இந்த உலகத்துல இருக்கிற மூலஸ்தானம். பகவானின் பாஷை மௌனம். மனிதனுக்கு அப்பாற்பட்டது மாயை. மும்மூர்த்திகள் சாட்சியா உன்னை நான் சிஷ்யையா மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன் தாயே. என் ஆசிர்வதிங்க குருதேவா. ஆயுஷ்மான் பவ. பிரம்ம வித்யா பிராப்திரஸ்து. எழுந்துரும்மா. நான் புறப்பட்டுங்களா? தைரியமா போயிட்டு வாங்க. வரம்மா. இத பாருமா, அந்த அர்ஜுனனால துரோணரோட பேரு பாரத இதிகாச காவியத்துல பொன் எழுத்துக்களால பொறிக்கப்பட்ட மாதிரி ஒன்ன சிஷ்யையா ஏத்துக்கிட்டதுனால என் பேரு சந்திர சூரியர்கள் இருக்கிற வரைக்கும் நிலைச்சு இருக்கணும். உனக்கு மந்திரோபதேசம் பண்றேன். அது உனக்கு அஷ்டாங்க யோக சாரத்தை முழுமையா கத்துக் கொடுக்கும். தங்கள் சித்தம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யம் நமாம்யகம். வெங்கமாம்பாவோட படிப்பு முடிய போகுதான். இன்னும் 2-3 நாள்ல ஊருக்கு வந்துருவாளாம். அவ வரும்போது ஊரே அவளுக்கு ஆரத்தி எடுக்க போறது நிச்சயம். அதனால நாம பைத்தியக்காரத்தனமா நடக்கிறத விட்டுட்டு வெக்கம் மானம் சூடு சொரணம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிடலாம். மூட்டை கட்டி வைக்கிறதுக்கு வெக்கமான இருந்தா தானே? நீ உன் வாய மூடுடா. நீ எடுத்து விடுறா. இதுல சொல்றதுக்கு என்ன காரணம் இருக்கு? வெங்கமாம்பா கால்ல தடால்னு விழுந்து கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற மானத்தையும் காத்துல பறக்க விட போறியா? மாங்காமடையனுங்களா, நான் ஒண்ணும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி பைத்தியக்காரன் கிடையாது. என்னோட திட்டமே வேறடா. அது இருக்கட்டும். ஓய், அப்படி என்ன பெரிய திட்டம்னு கேக்குறேன். அந்த வெங்கமாம்பாக்கு எப்படி அக்னி பரீட்சை வைக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அத்தை, எதுக்கு இதெல்லாம்? கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்கம்மா. இவ்வளவு நாளா ஊரை விட்டு பிரிஞ்சிருந்தேன். இது வரைக்கும் எந்த ஒரு பொண்ணும் கத்துக்காத யோக சாஸ்திரங்களை கத்துக்கிட்டு வந்திருக்கேன். யாரோட மனசுல என்ன கெட்ட எண்ணம் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அதனாலதான் திஷ்டி கழிக்கிறேன். உள்ளவாம்மா. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய. இருமா, பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வந்துடுறேன். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யோர் நமாம்யகம். విమలాక్షర పంక్తుల రీతి వచ్చి నేనల సత చింది ఉన్నతరి ఆననమందు వసించి జ్ఞానము కలుగగజేసి మానస వికారములం తొలగించి జిహ్వపై నిలిచి నటించు శారదను నిత్యము அம்மா வெங்கமாம்பா, வெங்கமாம்பா, இந்தாம்மா நீ கேட்ட ஓலைச்சுவடி எழுத்தானே. அம்மா, கொஞ்சம் இங்க வாமா. இப்படி வந்து அப்பா பக்கத்துல நில்லுமா. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்படிப்பட்ட மனித பிறவியை நான் அடைய காரணமா இருந்தது நீங்க. தாய் தந்தை குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. தெய்வத்தை கூட தாய் தந்தைக்கு அப்புறமா தான் சொல்லியிருக்காங்க. கானால வம்சத்துல பிறந்து இஞ்சேட்டி வம்சத்துக்கு போனேன்னா இன்னைக்கு என்னோட முதல் கவிதையை எழுதலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என் ஜென்மத்துக்கு காரணமான நீங்க அம்மா அப்பாவா இருந்து என் ஆசீர்வதிங்க.
எந்த ஜென்மத்துல நாங்க பண்ண புண்ணியமோ நீ எங்களுக்கு பொண்ணா பிறந்திருக்க. அது எங்களோட அதிர்ஷ்டம். கலைமகளோட பரிபூர்ண கடாட்சத்தை பெற்ற நீ ஈடு இணையே இல்லாத புகழோட இங்க பிறந்த வீட்டுக்கும் அங்க புகுந்த வீட்டுக்கும் சூரிய சந்திரன் இருக்கிற வரைக்கும் பேரும் புகழும் வாங்கி தரணும். உன்னோட கவிதையில எங்க பேரையும் எழுதி எங்களுக்கு பெருமை தேடி தரணும். அந்த வெங்கடரமணன் உன் கூடவே இருந்து உனக்கு வெற்றியை தேடி தருவார். இந்த வார்த்தையே போதும். உங்க ஆசீர்வாதத்துக்கு நன்றி. ஸ்ரீ ரகுராமா சீர் கொடுப்பது செல்வமும் ஈவது நின்னருள் கொடை வார்த்தையில் அன்புடன் பாடி வாழ்த்துவேன் உன் திரு கண்ணின் பேரொளி தரணியில் சர்வ தீமைகளை நீக்கிடும் பூமியில் இங்கே பக்தி தேன் பூக்கள் படைக்கின்றேனே தரி கொண்ட நரசிம்மா தயா மனோகரா. வாவா கோபால சுவாமி வாவா நாணமே உனக்கேனோ என் மாயவா. வாவா கோபால சுவாமி வாவா மாறனின் கைகளை போல் காதல் கணையை நீயும் வீசி வாட்டுவதேனோ எனக்குள் போராட்டம் நடக்கும் வேளை. வாவா கோபால சுவாமி வாவா. நாகாபரணாச்சி நமோ நமோ மலைராஜ மகேந்திர ஸ்ரீ நமோ நமோ நாகாபரணாச்சி நமோ நமோ நடன சங்கரா கங்காதரஹரா அமைதி மலர்ந்திட நினைப்பணிந்தோமே குறையில்லா ஸ்ரீதரை கொண்ட புருஷோத்தமா ஹரஹரா சதா ஸ்ரீ நமோ நமோ நாகாபரணா ஸ்ரீ நமோ நமோ. இதற்குத்தான் நினக்கிந்த மோகமோ சித்தமா பரமானந்தமா தேன் வண்ணமா இந்த தேகம் என்னை நீ ஏற்றிட வேண்டி பணிய உயிரும் கனிய இதயம் மலர்ந்த எண்ணம் வளர்ந்த உருகுமே பெருகுமே ஆனந்தமே என்னதான் தேவனின் சித்தமோ. வெங்கமாம்பா கவிதைகளை எழுதி அத அந்த லக்ஷ்மி நரசிம்ம சுவாமிக்கு தன் கையாலேயே அர்ப்பணிக்க போறாளாம். இது கனவா இல்ல வைணவ மாயையா? மதன பள்ளியில என்ன மாதிரி யாரோ ஒரு மகானுபாவர் பொழுதுபோக்கா சொன்ன கவிதைகளை தானே எழுதுன மாதிரி எழுதி மக்களையும் நம்மளையும் அவ முட்டாளாக்க பாக்குறாளா? என்ன காணும் வளரீர்? உங்கள மாதிரி மகானுபாவர் கவிதை எழுதுனத வெங்கம்மாம்பா நகல் எடுத்துட்டாலாம். பேசாம சும்மா இருவாய். பொய் சொன்னாலும் பொருந்துற மாதிரி சொல்லணும். அதெல்லாம் இருக்கட்டும்டா. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறத விட்டுட்டு ஊருக்குள்ள வளர்ந்துகிட்டு வர வெங்கமாம்பாவோட பேரை எப்படி கெடுக்கலாம்னு யோசிங்க. அத முதல்ல யோசிங்கய்யா. வெங்கமாம்பா கவிதைகளை நெருப்புல போட்டு நான் எரிக்கிறேன். எப்படி காற்ற
இப்படி பண்றீங்க? நான் என்ன வேணும் நான் பண்ணேன்? கை தவறி விழுந்துருச்சு. அம்மா! ஐயோ, என்னாச்சு? மாணிக்கம், என்னம்மா மாணிக்கம்? என்னமாச்சு? மாணிக்கம், என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு கட்டில இருந்து கீழே விழுந்து துடிக்கிறா. உடம்பெல்லாம் எரியுதுன்னு கத்துறா. சரிம்மா. என்னம்மா? ஐயோ, என் பொண்ணு எரியுதுன்னு சொல்றாங்க. கொஞ்சம் சும்மா இருங்க. டேய் கிருஷ்ணா போய் வைத்தியரை கூட்டிட்டு சீக்கிரம் வா. சரிங்கப்பா. அசையாதம்மா, நாடி பார்க்கணும்ல. என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்க? என்ன நடந்தது? என்னாச்சுன்னு தெரியல. உள்ள தச்சு பொண்ணு எரியுதுன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கா. வைத்தியருக்கு கூட என்ன காரணம்னு தெரியல. வைத்தியராவது கீதியராவது கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலையிற மாதிரி இல்ல இருக்கு. வெங்கமாம்பா கிட்ட கேட்கலாம் வாங்க. வெங்கு வரேன்